Daily. Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் வாஞ்சியூர் கிராமத்தை நகராட்சியோடு இணைப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவாக போராட வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கட்சி கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என கொடியை பிடுங்கி தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதிராஜ். வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியோட மூவானூர், அசேசம், நெடுவாக்கோட்டை, வாஞ்சியூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைச்சிருக்காங்க. இதுல மன்னார்குடி நகராட்சியோட வாஞ்சியூர் கிராமத்தை இணைக்க கூடாது அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கிராம மக்கள் கடந்த பொங்கல் தினத்தப்போ அரசால வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுத்து புறக்கணிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சாலை மறியல் போராட்டம் பண்றதா இருந்தாங்க. இதனால இன்னைக்கு காலையில 10 மணி அளவுல கிராம மக்கள், பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபடுறதுக்காக வாஞ்சூர் கிராமத்துல ஒன்று கூடுனாங்க. அப்போ அங்க மன்னார்குடி நகர போலீசார் போராட்டத்தை கைவிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்து விடுத்தாங்க. கிராம மக்கள் சார்பில் இளைஞர்கள் 5-6 பேர், சில பேர் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல முயன்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிராம மக்களோட சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டனர். அப்போதைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறியலில் ஈடுபட்டவர்களை கைகள்ல இருந்த கட்சி கொடிய அங்க இருந்த கிராம மக்கள், இளைஞர்கள் சிலர் பிடுங்கி எறிந்தனர். அதே போல இந்த மறியல் போராட்டத்துல கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறி இளைஞர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அப்போ பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் 2 தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி பொதுமக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த மறியலால மன்னார்குடி திருவாரூர் சாலையில கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல போக்குவரத்து பாதிச்சது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், கிராம மக்கள், இளைஞர்கள் எல்லோரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால அந்த பகுதியில ஒரே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ். Taste the Daily.